திருச்சி ஜோன் மெகா ஜாயிண்ட் கிளப் ஸ்பீக்கர் மீட்டிங்கில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டிட்வா புயல் எதிரொலியாக கடல் அலை இயல்பை விட உயரமாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. டிட்வா புயல் தமிழக கடற்பகுதியை போக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தின் பல்வேறு கடலோர மாவட்டங்கள்ல கடல் அலை இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் என இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. டிட்வா புயல் காரணமாக தரைக்காற்று 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கடல் சீற்றத்தோடு காணப்படும் எனவும் வழக்கத்தை காட்டிலும் அலைகளுடைய எழுச்சி கூடுதலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில வழக்கமாக 2.7 முதல் 3.5 மீட்டர் வரை இருக்கக்கூடிய கடல் அலையுடைய உயரமானது நாளை பிற்பகலுக்கு மேலே 1 மீட்டர் வரைக்கும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர கடலூர் மாவட்டத்துல பார்த்தோம் என்றால் 2.9 முதல் 3.5 மீட்டர் இருக்கக்கூடிய வழக்கமான கடல் அலையுடைய எழுச்சியானது 0.4 முதல் 0.9 மீட்டர் கூடுதலாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நாகை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல 3 முதல் 3.7 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் அலையுடைய இயல்பான எழுச்சி என்பது நாளைய தினம் 0.4 முதல் 1 மீட்டர் வரைக்கும் கூடுதலாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகபட்சமான அந்த ரேஞ்ச் என்பது 1 மீட்டர் வரைக்கும் கூடுதலாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீனவர்கள் இந்த மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து புயலுடைய தன்மைக்கு ஏற்ப கடலுடைய எழுச்சி என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். திருச்சி ஜோன் மெகா ஜாயிண்ட் கிளப் ஸ்பீக்கர் மீட்டிங்கில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.